ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, வண்டியில் ஏறின உடனேயே கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். இதுகளுக்கெல்லாம் முன்னால் சீட் பெல்ட்டை தூக்கி மாட்டணும். இப்போ தான் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நியூட்ரு பண்ணணும், கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏன் விழுகலைன்னா, இப்போ விழுதான்னு பாரு, ஏன் விழுகுன்னு தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆஃப் கிளச் தான் எடுக்கணும். இப்படி ஆஃப் கிளச்சு மெல்ல மெல்லமாக வெளியே எடுத்துரு. லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டரை விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி என்ன பண்ணணும், இத்தனாக்கி போட்டேன். காலை எடுத்துட்டு எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் காலை எடு. ஃபுல்லாக கிளச்சை பிடி, நியூட்ரு பண்ணி இல்லை ஸ்லோ. அந்த சைடு வண்டி வருது, போய் தூக்கிடலாமா? அப்புறம் எக்ஸிலேட்டர் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். லாரி வருது தெரியுதா தம்பி? அப்படியே ரோடு தாண்டி இல்லைங்க, பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் தாராபுரம் பர்மன் இல்லைங்க தம்பி. அப்படியே ரோடு தாண்டி இல்லைங்க ராஜா. எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடி, 4வது கிலோ. எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடி. ஸ்டேரிங் இது காட்டினேன் இப்போ. சரி, பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், நியூட்ரு பண்ணி 3வது கியர். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். எக்ஸிலேட்டரை விட்டுரு, ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் பண்ண, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இப்போ நிறுத்தி அப்படி ஃபஸ்ட்டு கியர். அவ்வளோதான். எக்ஸிலேட்டர் மிதிச்சிடக்கூடாது, லைட்டாக டச் பண்ணு. எக்ஸிலேட்டரை டச் பண்ணு. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை போட்டு செகண்ட் கியர். காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 3rd கியர். எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 4th கியர். எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இப்போ பிரேக்கு விட்டுரு, ஃபுல்லாக கிளச்சை பிடி. ஃபுல்லாக கிளச்சு பண்ணா போடுறா, நியூட்ரு பண்ணி 3rd கியர் போடுறான். காலை எடு, எக்ஸிலேட்டர். சும்மா கன்ஃபியூஸ் ஆகிட்டு சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்பீடு 40 ஆகுது. எக்ஸிலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 4வது கியர்.
இப்படி காலை எடுத்து லைட்டாக எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் விட்டு ஃபுல்லாக கிளச்சு பண்ணி 5வது கியர் படம். ஹார்ன் அடிக்கணும் சார், ஹாரன் பத்தலை சார் பாய், அவ்வளோதான் போது விட்டுருங்க. எக்ஸைட் மிதிக்காதீங்க, இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இப்படி ஓரம் வந்துடுங்க, இன்னும் கொஞ்சம் ஓரம் வந்துடுங்க, இன்னும் கொஞ்சம் ஓரம் அப்படியே கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க. அப்படி பிரேக் பிடிச்சி நிறுத்திடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. பிரேக்கில் எது கால் எடுக்கிற? ஹேய், பிரேக் இந்த கால் எடுத்து பண்ணி சரியா? இப்போ என்ன பண்ணணுன்னா, எத்தனை கீரில் வந்தோம்? நியூட்ரு பண்ணுங்க. சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு கீர் போடு, 1லேருந்து 20 வரதுக்குள்ளே செகண்ட் கீர் போட்டுடணும். 20 வரும். ஆமாம், 30 தாண்டும் போது 3வது கீர் போட்டுருக்கணும், 40 தாண்டின உடனே 4வது கீர் போடணும், 50 தாண்டும் போது 5வது கீர் போடணும். நான் சொல்ல மாட்டேன், நீ தான் போடணும். சரியா? போகலாமா? போகலாம். 20 தாண்டோன்னே 3வது கீர் போடணும். 20 தாண்டோன்னே 3வது கீர். 1லேருந்து 20க்குள்ளே 2வது கீர். சரியா? 30 தாண்டும் போது 3வது கீர், 40 தாண்டும் போது 4வது கீர், 50 தாண்டும் போது 5வது கீர். தாண்டும் போதே. சரியா? போகலாம். சரி, இந்த கிளச்செல்லாம் யார் பிடிப்பாங்க? சரி, புரியல. நீ இப்போவும் கிளச்சை பிடிக்கலையே சார்? போகலாம். அப்படியே அந்த ரோடுக்கு போயிடணும். நேராக போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக அப்புறம் செல்வம் மிஸ் தான். பிரேக் விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸலேட்டர். பண்ணிக்கலாம் இரு. இப்போ லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா? எதாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்கை மட்டும் விடு, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்குவோம். பிரேக்கு மட்டும் விடு, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்குவோம். சரியா? இப்போ என்ன கீர் போட்டால் சரியாக இருக்கும்? 2வது கீர் போடு. அவ்வளோதான். கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். சரியா? கீரை கம்மி வேணும்னு நினைக்கிறவன் நிதானமாக கரெக்டாக கம்மி பண்ணணும். அவசரப்பட்டு கம்மி வச்சோம்னா அது சிரமம் வைக்கும். போகலாம். இப்போ என்ன கீர் போட்டுருக்கணும்? போடு. போகலாம். 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 இதில் தான் போகணும்.
போகணும் அஜாரு. இங்கேருந்து அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு சிரமப்பட்டே இல்லை. முன்னாடி எக்ஸைட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. பிரேக்கை மட்டும் விடு, கிளச்சை பிடிச்சிக்கோ. இப்போ நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போடு. கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட்டர். இவ்வளோ நேரம் கிளச்சு யார் பிடிச்சிட்டு இருந்தா அஜாரு? அஜாரு ஆனால் கிளச்சு யார் பிடிச்சிட்டு இருந்தா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் 4வது கீரு போகலாம். 5வது கீர் முத்து வந்துடும். முத்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். மெடிக்கல் தேவை வேணாம் முத்து. அந்த கோயில்கிட்ட வந்தீங்க தெரியுமா? கோயிலுக்கிட்ட நம்ம ஆஃபீஸ் தாண்டி பஸ் ஸ்டாண்ட் போகிறோமா அந்த ரோட்டில் அந்த கோயில்கிட்ட நீ அவர் வருவாப்புல யுவராஜ், அவர் வந்தோடனே அப்படியே அங்கே வந்துடு. ஓகே போகலாம் ஜெர்பை போகலாம். விட்டுருங்க சார் பாய். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கேன் சார் பாய். வெயிட் பண்ணுங்க. பிரேக்கை மட்டும் விடுங்க. வெயிட் பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிங்க. அப்படி திருப்பிக்கிங்க. பிரேக்கை மட்டும் விடுங்க. சரிங்களா? ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிங்க. மறுபடியும் பிரேக்கை மட்டும் விடுங்க. கிளச்சை பிடிக்கிங்க, விட்டுறாதீங்க. இப்போ ஸ்பீடு எவ்வளோ கேட்டதா சார் பாய்? நியூட்ரல் பண்ணி 2nd கியர் போடுங்க. போகலாம். காலை எடுத்துகிட்டு லைட்டாக போதுங்களா? போட்டுருங்க. ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2வது கீர் போட்டுக்கலாங்களா? போட்டுருங்க. அவ்வளோதான். விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு விட்டுருங்க. கிளச்சு கால்வாசி தான். எக்ஸிலேட்டர் மிதிக்காதீங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டர் மிதிக்காதீங்க. சரிங்களா? லைட்டாக டச் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கை மட்டும் விடுங்க. கிளச்சை கால்வாசி. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கிளச்சை பிடிச்சிட்டியடா? போகலாம். ஹார்ன் அடிக்கணும். எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ண ஸ்பீடு பிரேக் ஏறி அதை தாண்டி மறுபடியும் மாற்றிக்கலாம். சரியா? அப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கோ. பிரேக்கை மட்டும் விடு. வெயிட் பண்ண. சரியா? கிளச்சை கால்வாசி நோண்டு. சரி, நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போடும். சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீர் போடும். இப்போ பிரேக்கை விட்டுரு, கிளச்சை விட்டுரு. வாங்க கார்த்தி, போகலாங்க.